41 பேர் மூச்சு திணறி இப்படி பரிதாபமாக இறந்து போனது ஒரு விபத்து இல்லை. இது திட்டமிட்டு நடந்த ஒரு மேன்மேடு டிசாஸ்டர். தன்னுடைய நாயக வழிபாடு, பிம்ப வழிபாடு, நட்சத்திர வழிபாடை ஒரு பீக்கு கொண்டு போறதுக்கு விஜய் திட்டமிட்டு முயற்சி பண்றாரு. விஜயை நேரில் சந்திக்கணும், ஒரு கடவுளை நீங்க சொர்க்கவாசல் திறந்து ஒரு தரிசிப்பதற்கு சமமான ஒரு உணர்ச்சியை அந்த கூட்டத்தில் தோற்றுவிக்க முயற்சி பண்றாங்க. அதனால திட்டமிட்டு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை, நாங்க இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை மட்டுமில்ல அந்த கூட்டத்தை உசுப்பேத்தி விடுறாரு. இன்னைக்கு உல்டாவா திரும்பிக்கிட்டு கூட்டத்துக்கு வரும்பொழுது நம்ம வண்டியில டிம் டிப்பு போடுற மாதிரி ஆன் ஆஃப் லைட் மாத்தி மாத்தி போட்டு பண்றாரு. இதெல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு பாசிஸ்டுக்கே உரிய ஒரு அப்ரோச் அப்படின்னு தான் இதை சொல்லணும். அப்ப இதை விஜய் ரசிக்கிறார். ஒரு முட்டாள்தனமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய இமேஜ் இங்க செல்வாக்கா இருக்கும், பலமா இருக்கும் அப்படின்னு விஜய் அதை விரும்புறாரு. விஜய் பேசும்போதே இந்த இறந்து போகக்கூடிய இந்த துயரம் நடந்திருக்குது. முடிச்சுட்டு கிளம்புறதை தான் பாக்குறாரு. ஒரு தலைவன் அப்படின்றவன் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் ஒரு லீடர்ஷிப். அதுதான் தலைமைக்குரிய ஒரு ஆளுமை, ஒரு பண்பு அதிகரிக்குன்னு சொல்றாங்க. இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறேன், செந்தில் பாலாஜிட்டையும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது உடனடியாக அரசு துரிதமாக செயல்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துரிதகதியில் செயல்பட்டதை இவர்கள் சதி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இப்ப வேகமா செயல்படலன்னு என்ன சொல்லிருப்பாங்க, வேணும்னு அலட்சியமா சாக விட்டாங்க. முன்னாடியே வந்திருந்தா ஒரு எண்ணிக்கையை அதிகமா காட்டணும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்ளவில்லை. பதவி வெறி இருக்கு இல்லையா, அந்த பதவி வெறிக்கு ஒரு பாசிஸ்டுக்குரிய இந்த அப்ரோச்சை விஜய் முன்வைக்கிறார். அரசியல் பேசக்கூடாது, ஹிட்லர் லெவலுக்கு கொண்டு போறீங்க. ஆமா, தனது முதலமைச்சர் கனவுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு. அதுதான் கவலை. ஆமா, அந்த நெருடலை எப்படி சமாளிச்சுட்டு திரும்ப நம்ம எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற சுயநலம் கலந்த இதுலதான் அவர் இருக்கிறாரு. அதனால இவர் பிஜேபியோ ஏடிஎம்கேயோடவே சேருவதற்கும் அவங்க 3 பேரும் சேர்ந்து இதை திமுக மேல உருட்டுவதற்கும். அரண் செய்தியாளர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவிலகன். நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். கரூரில் நடந்த விபத்து, அதுல 41 பேருக்கு மேல இறந்துருக்கிறாங்க. 100 பேருக்கு மேல ட்ரீட்மெண்ட்ல இருந்து சிலர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, சிலர் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு என்பதாக சமூக ஊடகங்கள் விவாதங்கள் போயிட்டு இருக்குது. மொத்தமாவே இதுல ஒரு சதி நடந்திருக்குது. செந்தில் பாலாஜி ஏதோ சதி பண்ணிட்டாரு, திட்டமிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, டிஎம்கே சதி பண்ணிருச்சு, இல்லைன்னா இப்படி ஒரு இது நடந்திருக்காது. பாருங்க, வழக்கமா கூட்டம் எல்லாமே கூட்டமா இருக்கும், இது அங்க ஒரு வேவ் மாதிரி இருக்குது, அசைஞ்சுக்கிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒரு வேவ் மாதிரி இருக்குது, அலை அடிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, இப்படியான ஒரு தியரியை சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொல்றத தாவேக்காரங்க பேசுறாங்க, பிஜேபி பேசுது, ஏடிஎம்கே பேசுது. நேற்றிலிருந்து இந்த பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கரூர்ல 41 பேர் மூச்சு திணறி இப்படி பரிதாபமாக இறந்து போனது ஒரு விபத்து இல்லை. இது திட்டமிட்டு நடந்த ஒரு மேன்மேடு டிசாஸ்டர். அப்படியே திட்டமிட்டு செஞ்சிருப்பாங்களா யாராவது? மனிதர்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இது ஆர்கானிக்கா நடந்த ஒரு விபத்து இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, விஜய் முதல் பிரச்சாரத்தை திருச்சியில் ஆரம்பிக்கும் போதே அவர் ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடையை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டுமென்றே எல்லாரையும் வழியில கூட்டி வரவழைத்து நிக்க வச்சு ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வந்தாங்க செய்யறாங்க. அப்ப மற்ற கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சி இவங்களுக்கெல்லாம் அவர் மெசேஜ் சொல்ல விரும்புறாரு. உங்களுக்கு இல்லாத கூட்டம் எனக்கு வருது, எனக்கு காத்து நிற்கிறாங்க. நான் சாயங்காலம் 5 மணிக்கு மதியம் 2 மணிக்கு பேசுறதா இருந்தா அந்த இடத்துக்கு வர்றதே சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. பெரம்பலூர் பிரச்சாரமே பண்ண முடியல. இப்படி தன்னுடைய நாயக வழிபாடு, பிம்ப வழிபாடு, நட்சத்திர வழிபாடை ஒரு பீக்கு கொண்டு போறதுக்கு விஜய் திட்டமிட்டு முயற்சி பண்றாரு. இந்த கரூர்ல இறந்தவங்க கூட பாத்தீங்கன்னா அதுல ஈரோட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, திருப்பூரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, சேலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மாவட்டத்துக்கெல்லாம் விஜய் போகாம அந்த மாவட்டங்கள்ல இருந்து இப்ப எப்படி வந்திருப்பாங்க?
அப்ப இயற்கையா வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்ல இப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது இப்ப அவங்களே சொல்றாங்க, இப்ப நாங்களாம் வந்து வர்றதுக்கு காசு கொடுக்கறது இல்லையே தவிர வண்டி பஸ் வேனு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தான் செய்யறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லா கட்சியும் செய்யறது தானே அது. அப்ப நீங்க வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து உங்களுடைய நீங்க மாற்றுன்னு வந்து எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட்டிட்டு வந்தா கூட அந்த கூட்டத்தை வைத்து இப்படி ஒரு பிம்ப வழிபாடு, நட்சத்திர வழிபாடு அவங்க செய்யறது இல்லை. அவங்க கூட்டு வருவாங்க, மீட்டிங் முடிகிற வரைக்கும் இருப்பாங்க, கைது விட்டுவாங்க, போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விஜயை வந்து நேரில் சந்திக்கணும், ஒரு கடவுளை வந்து நீங்கள் சொர்க்கவாசல் திறந்து ஒரு தரிசிப்பதற்கு சமமான ஒரு ஒரு உணர்ச்சியை வந்து அந்த கூட்டத்தில் வந்து தோற்றுவிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் திட்டமிட்டு பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் வரவழைத்து அது வந்து 10,000 பேர் தான் கெப்பாசிட்டி அப்படின்னா கூட 25,000, 30,000, 40,000 பேர் அதில் வந்து கொண்டு வருவதற்கு இவர்கள் திட்டம் போடுறாங்க. 27,000 பேர்னு சொல்றாங்க. இப்படி திட்டம் போடுறாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டம் இவங்களுடைய பிஹேவியர், கூரை மேல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்கன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்துல இருந்தே வந்திருக்குது. இவங்க விக்கிரவாண்டியில் நடத்தின மாநாடா இருந்தாலும் சரி, மதுரையில் நடத்த மாநாடும் சரி, புசி ஆனந்தோடைய வேலையே அதுல இருந்து இறங்கு, எல்இடி ஸ்கிரீன்ல இருந்து இறங்கு, அந்த கட் அவுட்ல இருந்து கீழே இறங்கு, இதுதானே கத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப இந்த கூட்டம் இப்படி நடந்து கொள்கிறது, இது வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துன்னு சொல்லிதான் போலீஸ் வந்து கண்டிஷன்ஸ் வந்து அதிகம் போடுறாங்க. மற்ற கட்சிகளுக்கு இல்லாத நிபந்தனைகள், கட்டுப்பாடுகளை வந்து விஜய் கூட்டத்துக்கு அதிகம் போடுறாங்க. இல்ல விஜய் பார்த்து பயப்படுறாங்க, அதனால கட்டுப்பாடு போடுறாங்கன்னு தானே சொல்றாங்க. அதுதான் நான் இதை சொல்லி முடிச்சாரேன். இதுக்கு விஜய் வந்து என்ன சொல்றாரு, RSSல இருந்து வராங்க, பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வராங்க, அவங்களுக்கு இந்த கட்டளைகள், நிபந்தனைகள் போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. அப்ப எனக்கு போடுறீங்க, எதுக்கு போடுறீங்க? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை, நாங்க இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை மட்டுமில்ல அந்த கூட்டத்தை உசுப்பேத்தி விடுறாரு. இன்னைக்கு வந்து உல்டாவா திரும்பிக்கிட்டு பிஜேபியோ அல்லது ஏடிஎம்கேவோ தாவேக்காவோ என்ன பேசுறாங்க, அரசாங்கம் வந்து போதிய பாதுகாப்பு வந்து அளிக்கவில்லை. இல்ல அதுல ஒண்ணு அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தானே, அதைத்தான் அங்க சொல்ல வரேன். அந்த பொறுப்பு இருக்கிறதுனாலதான் இந்த தற்கொலை கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி கண்டிஷன்ஸ் நிறைய போடுறாங்க, நிறைய நிபந்தனைகள் வந்து விதிக்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து எப்படி அதை திசை திருப்புறாரு, இந்த நிபந்தனைகளுக்கு வந்து நீ மோடி, அமித்ஷாவுக்கு போடுவீங்களா, எனக்கு போடுறீங்க, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, நான் மட்டும் இல்ல நாங்களும் ஆள் கிடையாதுன்னு சொல்லி மொற்ற கட்சி தொண்டர்களையும் வந்து அவர் ப்ரொவோக் பண்றாரு, உசுப்பி விடுறாரு. அதனாலதான் அவங்க எந்த கட்டுப்பாடை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல், நான் என்ன சொல்ல வரேன், இவர் வந்து அனிதா மரணத்துக்கு போயிருக்காரு, திருச்சிக்கு போயிருக்காரு, ஸ்னோலின் வீட்டுக்கு வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. இப்ப இங்கெல்லாம் போகும்போது புசி ஆனந்திட்ட சொல்லி நீங்க வந்து வர்ற வழியில எல்லாம் வந்து மக்களை நிரப்பி வைங்கன்னா முடியாதா? ஒரு 3 மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி வாங்கப்பா தலைவர் வராருன்னு தானே வந்துருவாங்கல்ல. அப்போ அதெல்லாம் தேவையில்லை, நீங்க முடிவு பண்றீங்க, கமுக்கமா போய் பார்த்துட்டு வரீங்க. இப்ப இங்க ஒரு அரசியல் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இவர் நடத்துகின்ற கூட்டங்கள்ல அப்படியே பிதுங்கி வழியுது. விஜயை பார்ப்பதற்கு அவ்வளவு இளைஞர்கள், பெண்கள் இவங்கெல்லாம் வராங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து வராங்க. இப்படி ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் காமிக்கிறதன் மூலமாக தனது வலிமையை வந்து அவர் காட்ட நினைக்கிறாரு. இந்த நாகப்பட்டினமா திருவாரூர்லயே பேசும்போது என்ன சொல்றாரு, எனக்கு கூட 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, இப்போ வந்து நம்ம பாத்திரலாம், என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு பேசுறாரு இல்லையா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, விஜய் வந்து திருச்சி அந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது நம்ம வண்டியில டிம் டிப்பு போடுற மாதிரி வந்து ஆன் ஆஃப் லைட் வந்து மாத்தி மாத்தி போட்டு பண்றாரு. இதெல்லாம் ஒரு அருவருப்பான ஒரு பாசிஸ்டுக்கே உரிய ஒரு அப்ரோச் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லணும். ஒரு சீரியஸா அரசியல் பேசக்கூடிய எந்த தலைவராது இந்த கோமாளித்தனத்தை, இந்த முட்டாளத்தனத்தை வந்து செய்வாங்களா? அப்ப இதை விஜய் வந்து ரசிக்கிறார். அவரை பார்க்க வர்றதெல்லாம் சின்ன சின்ன பசங்க அப்படின்றதுனால விளையாடுறாரு அவங்க கிட்ட. அதுதாங்க, அந்த விளையாட்டு தான் இன்னைக்கு வந்து கரூர்ல வந்து ஒரு வினையாக முடிந்திருக்கிறது. அப்ப உங்களுடைய அந்த பிம்ப வழிபாட்டை வந்து ஒரு பீக்ல கொண்டு போய் ஒரு அரசியல் அலையை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக மக்களை வந்து காவு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இந்த கரூர் விபத்து. நீங்க அங்க கரூருக்கு வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 12 மணிக்கு வந்திருக்கணும். 12 மணிக்கு நீங்க கூட்டம்னு சொல்லி அறிவிச்சிட்டீங்க. அதை நம்பி வந்து கூட்டம் காலையில 10 மணில இருந்தே அங்க சேர ஆரம்பிச்சு. ஆனா அனுமதி வாங்கினது 3 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் அனுமதி. அபிஷியல் உங்க ட்விட்டர் ஹேண்டில் என்ன போட்டிருந்தீங்க? அது 12 மணி தானே போட்டிருக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அதுதான் 12 மணிக்கு வந்துருவாரு, இடம் கிடைக்காதுன்னு சொல்லி முன்னாடியே வந்து வராங்க. எல்லாருமே காலையில இருந்து 6 மணில இருந்து வராங்க. இது போக போக வந்து கூட்டம் சேருது. சாயங்காலம் என்ன ஆகுதுன்னா, இன்னும் விஜய் இது வரைக்கும் வரலையாம அப்படின்னு சொல்லி அந்த தறி நெசவாளிகள்லாம் அந்த வீக்லி வேஜ் சம்பளம் வாங்கிட்டு வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வராங்க. இப்படி கூட்டம் அதிகரிக்குது.
இது ஒரு காரணம். விஜய் வர்ற வரைக்கும் அங்க கூட்டம் இருக்கதான் செஞ்சது, யாரும் மயங்கி விழல, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போல, ஆம்புலன்ஸ் வரல. ஆனா விஜய் வந்ததுக்கு பிறகு மட்டும் ஒரு நெருக்கடி உருவாகுது அப்படின்னா அப்ப அதுல ஏதோ ஒரு பிளான் இல்ல. அதுதான் சாயங்காலம் இந்த தொழிலாளிகள் சேர்ந்துக்கிறாங்க. அடுத்தது விஜய் வந்து திருச்சியில இருந்து அவர் நாமக்கல் போகும்போதே 2 வீலர்ல 3 பேர் ட்ரிபிள்ஸ் அடிச்சுக்கிட்டு வந்து இளைஞர்கள் வந்து அவர் பின்தொடர்ந்து போறாங்க, நூற்றுக்கணக்கில் போறாங்க. இவங்க நாமக்கல் போயிட்டு அதை முடிச்சுட்டு நாமக்கல்ல இருந்து அவர் கரூர் வரும்போது ஒரு 5000 வராங்க. வரும்போதுதான் அந்த பஸ் முதல் வீல் எல்லாம் அடிபட்டு 2 பேரு அந்த விபத்தெல்லாம் வந்து நடக்குது. இன்னும் நிறைய வண்டிகள் இடிச்சு விழுந்துச்சு. ஆமா, நல்ல வேளையா அதுல வந்து யாரும் இறந்து போகல, இல்லைன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த கூட்டம் விஜய் கூட வர்ற கூட்டம் ஒரு புறம், சாயங்காலம் தொழிலாளிகள் கூடுதலாக வந்து சேர்றாங்க. வேடிக்கை பாக்குறது, விஜய் வந்திருக்காரு, சரி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு போவோம், அவ்வளவுதான். வேற எந்த அரசியல் நோக்கம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நடிகர் பார்க்க வராரு, பார்க்கலாம். பின்னாடி வந்த இளைஞர்கள் வந்து யாருமே வந்து ஹெல்மெட்டும் போடல, அபாயகரமான முறையில வண்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ஒரு முட்டாள்தனமான ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய இமேஜ் வந்து இங்க செல்வாக்கா இருக்கும், பலமா இருக்கும் அப்படின்னு வந்து விஜய் வந்து அதை விரும்புறாரு. நீங்க உண்மையிலேயே விஜய் இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படி முட்டாளாவே இருக்கணும். அவர் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து அரசியல் மயப்படுத்தவில்லைன்னு சொல்றாங்க. படுத்தவில்லை மட்டும் நம்ம இல்லை, அப்படி படுத்தக்கூடாது, தொண்டர்களை வந்து ரசிகர்களே அப்படி அரசியல் மயப்படுத்தக்கூடாது, இப்படியே ஒரு ஒழுங்குக்கும் கொண்டு வர நாயக வழிபாட்டுல வந்து அவங்க வந்து தொழணும், கருவறையில இருக்கிற சாமியை கும்பிடுற மாதிரி அவங்கள வந்து அப்படியே வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம இமேஜ் வந்து டாப் கியர்ல வந்து போகும். ஒரு கருவாடை பார்த்த எலி எல்லாம் பூனை எல்லாம் வந்து குவிகிற மாதிரி அதை வந்து மெயின்டைன் பண்றாரு. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் அவர் மாநாடுகள்லையும் பல இடங்கள்லையும் பேசுனதெல்லாம் வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் 15 நிமிஷம், இதை தாண்டி அவர் அதிகம் பேசல. முக்கியமான நோக்கம் என்னன்னா அவர் முகத்தை வந்து மக்கள்கிட்ட காமிச்சு வந்து நான் வந்துட்டேன், அவங்க கூட இருக்கிறேன். ரெண்டாவது அவர் பண்ற அரசியல் பிரச்சாரம் எதுவும் ஒரு சீரியஸா இருக்காது. போற போக்கில் வந்து ஸ்டாலின் லண்டனுக்கு போனாரு முதலீடு செய்வதற்கா, முதலீடுகளை வாங்குவதற்கா இப்படி பேசுறாரு. நீ வந்து ஒரு சீரியஸா அரசியல் பண்றேன்னா என்ன பண்ணிருக்கணும், ஸ்டாலின் வந்து தன்னுடைய ஊழல் பணத்தை கொண்டு லண்டன்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண போயிருக்கிறான்னு சொல்லி அது சொன்னேன்னா ஆதாரங்களை சொல்லியிருக்கணும், அது தொடர்பான விவரங்களை வந்து பேசணும். இப்படி எதுவும் இல்லாம மேம்போக்கான முறையில சினிமால வந்து பேசுற பஞ்சு டயலாக்கு, ஒரு ஃபைட் சீன், ஒரு டான்ஸ் சீன் போல விஜய் வந்து தன்னுடைய அரசியல் உத்திகளை வந்து அப்படிதான் வந்து பேசுறாரு. எதுலையும் சீரியஸ்னஸ் கிடையாது. இப்ப கரூருக்கு போயிருக்கிறாரு, இப்பதான் ட்ரம்ப் வந்து 50% டாக்ஸ் போட்டிருக்காரு. அதுல பாதிக்கப்பட்ட இடம் வந்து கரூர்ல வந்து இந்த ஹோம் டெக்ஸ்டைல்னு சொல்லக்கூடிய வீட்டு ஜவுளிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க, அது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. பல இதுக்கு கரூர்ல வந்து மணல் கொள்ளை நடக்கிறது, அது பிரச்சனை இது பிரச்சனை பேசினவரு இப்ப சமீபத்தில் நடந்த இந்த முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கும் சிறு முதலாளிகளுக்கும் வாழ்வாதாரமான பிரச்சனை, அதை பத்தி பேசல. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வருகின்ற இந்த கூட்டத்தை வந்து அவங்களுக்கு இந்த ஒரு 2 டயலாக் போதும். திமுகவை கிண்டல் பண்ணாமா, 10 ரூபா பாட்டில் அப்படின்னு சொல்லி பாலாஜியை கிண்டல் பண்ணாமா, இப்படி ஒரு சில இது வந்து பண்ணிட்டா போதும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாரு. இது அதனால அவர் பேசுற அரசியல் எல்லாமே ஒரு பஞ்ச் லைன் துணுக்குகளா வந்து இருக்குது. இது மேலும் மேலும் அந்த பிம்ப வழிபாட்டை வந்து அதிகப்படுத்துகின்ற விதமா இருக்குது. இல்ல இப்போ இதுல என்னன்னா, சரி விபத்து நடந்துருச்சு, விஜய் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழ ஆரம்பிச்சிடறாங்க தான், பாட்டில் தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அவங்களே கத்த ஆரம்பிச்ச பிறகு அவர் பேச நிறுத்திட்டு பாட்டில் தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து யாரோ வந்து சிறுபத்துக்கு ஏறிடுறாங்க. இப்படிலாம் வந்து நடக்குது. ஏதோ 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே கொலாப்ஸ் அப்படி கூட வச்சுப்போம். இப்போ விஜய் வெளியே போயிடுறாரு. அவர் ஒரு சூழல் பேச்சு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம்னு அவர் போயிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல, அரை மணி நேரத்துக்கு இந்த சம்பவம் நடந்த அரை மணி நேரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் 2-3 மணி நேரத்துல அவர் வந்துடுறாரு. வெளிநாடு போயிருந்த உதயநிதி வந்து தன்னுடைய ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் அவர் வராரு. முதல்வர் ஸ்டாலின் அவர் உடனே நைட்டு கிளம்பி ஆஸ்பத்திரி வராரு. அப்போ இதுல ஏதோ சதி இருக்குது பாருங்க, டிஎம்கே வந்து எவ்வளவு ஃபாஸ்ட், அவங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யுது, அப்ப இதுல சதி இருக்குதுன்றாங்க. கரூர்ல வந்து இந்த மாதிரி ஒரு மூச்சு திணறல வந்து இவ்வளவு மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நடந்த போது ஆரம்பத்துல 1-2 அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம 2 பேர் 3 பேர். அப்புறம் வந்து அந்த கவுண்ட் வந்து கூடிக்கிட்டே வந்து போகுது. முதல்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அடுத்த நாள் காலைல 9:30 தான் டிக்கெட் போட்டிருக்கிறாரு. ஆனா இந்த பதிவு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறத வைத்துக்கொண்டு உடனடியாக நைட்டு வந்து சார்ட்டர்ட் ஃபிளைட் பிடிச்சி அவர் வந்து போறாரு. இதெல்லாம் வந்து அப்போது எடுக்கப்பட்ட முடிவு.
காலையில போனன்னு முடிவு பண்றதை மாத்திட்டு நைட்டே போய் இறங்கி 3:30 மணிக்கு கரூர் ஹாஸ்பிட்டல்ல அவர் வந்து இருக்கிறார். எமர்ஜென்சி அப்ப எடுக்கப்பட்ட முடிவு தான். ஏன் அப்படின்னா கரூர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து கவலை அளிக்கின்றன. அவர் போட்ட அந்த போஸ்ட்லயே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பள்ளி எண்ணிக்கை வந்து அதிகரிக்குன்னு சொல்றாங்க, இருக்கிறவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி நான் அமைச்சர்களை வந்து அனுப்பியிருக்கிறேன், செந்தில் பாலாஜிட்டையும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து உடனடியாக அரசு வந்து துரிதமாக செயல்பட்டதுனால அந்த 100 பேர் மேல காப்பாத்தியாச்சு. சம்பவ இடத்துக்கு வந்து வரிசையா ஆம்புலன்ஸ் போறாங்க, போய் வந்து அவங்களை ஏத்திட்டு வந்து முடிஞ்ச அளவு காப்பாத்திருக்கிறாங்க. இறந்து போனவங்கள முக்காவாசி பேர் அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்து போனவங்க தான். விஜய் பேசும்போதே இந்த இறந்து போகக்கூடிய இந்த துயரம் வந்து நடந்திருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாம இல்லை, ஆதவர்ஜுனாக்கோ அல்ல புஷி ஆனந்துக்கோ விஜய்க்கெல்லாம் தெரியாம இல்லை. கண்டிப்பா அவர்கள் வந்து தகவல் வந்து வந்திருக்கும். விஜய் மீட்டிங் முடிக்கிறத பாத்தீங்கன்னா செயற்கையா டக்குன்னு முடிப்பார். அவர் பேசிட்டே இருக்கிறாரு, அப்புறம் அந்த பாட்டில்லாம் தூக்கி போடுறாரு, ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னு வந்து ஆதவர்ஜுனா அறிவிக்க சொல்றாரு. இதெல்லாம் பேசிட்டு நன்றி நண்பா, நன்றி, மீண்டும் சந்திப்போம், நல்லதே நடக்கும் இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதை தான் வந்து பாக்குறாரு. ஒரு தலைவன் அப்படின்றவன் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாதான் ஒரு லீடர்ஷிப். அதுதான் வந்து தலைமைக்குரிய ஒரு ஆளுமை, ஒரு பண்பு. பிரச்சனையில தான் ஒருத்தருடைய லீடர்ஷிப் தெரிய வரும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி தீர்வு கண்டாரு, எப்படி அதை எதிர்கொள்றாரு, இப்படி இருக்கிறவங்க தான் தலைவர்களா வந்து எமர்ஜ் ஆக முடியும். நிலை குலைஞ்சு போயிட்டாரு, அவர் ரொம்ப சோகம் ஆயிட்டாரு. ஊடகங்களை வந்து செய்தியை பார்த்தேன், இதை எப்படி அவர் தாங்குவாருன்னா டைட்டில் வச்சு போட்டாங்க. அந்த ஆன் ஆஃப் லைட் போடும்போது நீங்க வந்து எப்படி இருந்தீங்க? அப்ப இந்த சோர்வெல்லாம் இல்லையே, சிரிச்சீங்க, தம்ஸ்அப் பண்ணீங்க, இதெல்லாம் அப்ப உங்களால பண்ண முடியுது இல்ல. இந்த திருச்சியில ஆரம்பிச்சு இந்த 2-3 மாவட்டங்கள்ல நீங்க நடந்த பிரச்சாரத்துக்கு அந்த குறுகிய இடத்துல வந்து மக்களை வந்து கொட்டணும், குவிக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 3 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி கூட்டம் நடந்தது. எடப்பாடி கூட்டத்தில் அப்படியேதான் அசம்பாவிதங்கள், அதுவும் பெரிய ஸ்ட்ரென்த் தான், பெரிய ஸ்ட்ரென்த் தான். ஆனா இந்த நோக்கம் இல்ல. ஒரு குறுகிய இடத்துல வந்து அது கொள்ளளவை தாண்டி வந்து மக்களை குவிச்சு பிதுக்கி வலிச்சு அப்படி காமிக்கணும், அப்படியே அலை மாதிரி மக்கள் அப்படி போயிட்டு வரணும், இப்படிப்பட்ட நோக்கம் வந்து மற்ற கட்சிகளுக்கு இல்லை. இதை வந்து விஜயோ அல்ல புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ திட்டமிட்டு அவர்கள் வந்து இதை இப்படி வந்து செய்யறாங்க. ஒரு மாவட்டத்துல ஒரு 5-6 பாயிண்ட் பேசுனீங்கன்னா வந்திருக்கிற கூட்டம் 5 பிரிஞ்சு போய் நின்று போயிடும். எங்கேயும் இந்த நெரிசல் வந்து ஏற்படாது. தொகுதிக்கு ஒண்ணுன்னு பேசுறாரு எடப்பாடி, ஒரு தொகுதிக்கு ஒண்ணுன்னு பேசுறாரு, அங்கேயும் இதே கூட்டம் வருது. ஏன்னா இவர் வந்து ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டம் சேர்த்து வச்சு பேசுறாரு. இவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது, இவர்கள் வேண்டுமென்றே ஒரு குறுகிய இடத்துல வந்து அதிக கூட்டத்தை வந்து காமிக்கணும் அப்படின்றத வந்து விரும்புறாங்க. அப்படி விரும்புவதன் மூலமாகத்தான் இதை வந்து செய்யறாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இந்த கட்டுப்பாடுகள் போடுது, இதெல்லாம் வந்து செய்யுது. இப்ப ஆம்புலன்ஸ் வரும்போது கூட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்களா இல்லையா? இல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி ஏற்கனவே பேசுனதுதான், டிஎம்கே கவர்மெண்ட் திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் வந்து கூட்டத்துக்குள்ள அனுப்பி குழப்பத்தை ஒண்ணு பண்றாங்க, நெருக்கடி ஒண்ணு பண்றாங்கன்னு எடப்பாடி பேசினாரு. இப்ப அதை இவங்க நம்புறாங்க, அதனாலதான் அவங்க அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எடப்பாடி வந்து அப்படி ஒரு இதை வந்து துவக்கி வச்சது வந்து எடப்பாடி தாங்க. அவருக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு. ஒரு பொது கூட்டம் நடக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை வந்து எடப்பாடி வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ அவசரம், எப்போ அவங்க கூப்பிடுவாங்க, எப்போ எந்த ரூட்ல போகணும், இதெல்லாம் அந்த சமயம் தான் முடிவு செய்யப்படுகிறது. அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கேதான் வெளியே தான் நிக்கிறாங்க. ஆமா, உள்ள வர சொல்றாங்க. விஜய் தான் சொல்றாரு, ஏற்கனவே போலீஸ் உத்தரவின்படி ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கணும்னு சொல்லி இவங்க கட்சி கொடி கட்டியே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. 2 ஆம்புலன்ஸ் அது விஜய் தெரியல, நம்ம கட்சி கொடி கட்டிலாம் ஆம்புலன்ஸ் வருது. இல்ல, அவங்களே ஏற்பாடு பண்ணதுதான் அது. ஆமா, அவங்களே நிறுத்தி வைக்கணும். விஜய்க்கு தெரியலன்னு சொல்ல வரேன். அப்ப இப்படி நடந்து இருக்கும்போது இந்த கூட்டத்துல வந்து இப்படி ஒரு மரணம் நடக்குது, மக்கள் வந்து சரிஞ்சு விழுகிறாங்க, மயங்கி விழுகிறாங்க அப்படின்னு தகவல் போன பிறகுதான் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து வருது. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் துரிதகதியில் வந்து செயல்பட்டதை இவர்கள் வந்து சதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. வேகமா செயல்பட்டதுதான் சதி. அவங்க வந்து இப்ப வேகமா செயல்படலன்னு என்ன சொல்லிருப்பாங்க, வேணும்னு அலட்சியமா சாக விட்டாங்க. முன்னாடியே வந்திருந்தா ஒரு எண்ணிக்கையை வந்து அதிகமா காட்டணும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் வந்து இதை கண்டுகொள்ளவில்லை, இது வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து இது அரசு வந்து தன்னால் முடிந்த எல்லாம் செஞ்சிருக்கின்றதுக்கு ஆதாரம், இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ் வந்து பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல 20,000-30,000 மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு 500 போலீஸ் என்பது வந்து அதிகம் தான் இல்லையா? மற்ற இப்ப எடப்பாடி 135, அப்ப எடப்பாடிக்கு 135, இவருக்கு வந்து 500ன்றது காரணம் வந்து இந்த கிரௌடு வந்து ஒரு ஹை ரிஸ்கான ஒரு கிரௌடு
அப்படின்னு சொல்லி அதை சமாளிக்கிறதுக்கு இந்த எண்ணிக்கை வேணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், தொண்டர்களை வந்து கட்டுப்படுத்தினதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க வந்து செய்யறாங்க. இப்ப விஜய் வாகனத்துல வந்து செருப்பு வீச்சு என்பது வந்து ஒண்ணு, நீ அந்த பக்கம் பார்த்து பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் திரும்புன்றதுக்கு விஜய் ரசிகர்களே யதார்த்தமா கூட செஞ்சிருக்கலாம். கூட்டத்துல தான் வந்து அல்லது கூட்டத்துல மயங்கி விழுகிறாங்க, அவங்க இங்க வந்து இந்த உங்களுடைய கவனம் வந்து இங்க வரணும், இத பத்தி என்னன்னு பாருங்க, அதுக்காக கூட விட முடியும். நான் என்ன கேட்கிறேன், இப்படி விஜய் மேல வந்து ஒரு வெறியா கிறுக்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இருந்து விஜயோட அந்த பஸ்ஸுக்கு மேல ஒருத்தர் செருப்பு வீசை தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? நீங்க சொன்னது போல அப்படி எரிஞ்சிட்டு தப்பிக்க முடியுமா? ஒரு திமுக காரங்களோ அல்லது மற்ற விஜய்க்கு வேண்டாதவர்களோ அப்படி சதி செய்து 5 பேர் உள்ள நுழைஞ்சு அப்படி செருப்பு வீச முடியுமா? சுத்தி இருக்கிற ரசிகர்கள் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதனால இந்த ஒரு காரணத்தை யோசித்து பார்த்தாலே அது வந்து சதி அல்ல, இயற்கையாக ரசிகர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்தது அப்படின்னு நடக்குது. அடுத்தது உடனடியாக அரசு துரித வகையில் செயல்பட்டதுனாலதான் ஆம்புலன்ஸ்ல இருந்து தனியார் ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைன்னு சொல்லி கொண்டு போய் போறாங்க. பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து மருத்துவர்களை நைட்டோட நைட்டா கிளம்பி வர சொல்றாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. இப்படி நடந்ததன் மூலமாக பலி எண்ணிக்கை வந்து அபரிதமாக போவதை தடுத்து நிறுத்தி பலரை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. ஆனா தடியடியெல்லாம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நீங்க விஜய் போயிட்டாரு, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு போறதுக்குன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிதானமா விட்டு அவங்க கலைஞ்சு போயிருக்கலாம்ல. இப்ப எதுக்கு தடியடி நடச்சு? தடியடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பலப்பிரயோகம் அங்க நடக்கல. ஆனா அந்த சாலையில நடந்தது இல்ல. அதுதாங்க, சாலையில வந்து அந்த கம்பை வச்சுக்கிட்டு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற. தடியடின்றது அப்படி இல்லைங்க. மொத்த கூட்டத்தையும் நீங்க 500 போலீஸையும் வந்து சார்ஜ் அப்படின்னு சொல்லி அடிச்சீங்கன்னா, அப்படி ஏதாவது நடந்திருந்தா மிகப்பெரிய விபரீதம் வந்து நடந்திருக்கும். போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன ஒழுங்குகளை கொண்டு வருவதற்காக பக்கத்துல இருக்கிறவங்கள அந்த தடியை வச்சு வந்து ஒரு விரட்டுறாங்கன்றதா சரியா இருக்குமே தவிர அது ஒரு பலப்பிரயோகமாக அவங்க வந்து அடிக்கல. ஆனால் வந்து ரசிகர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஒரு கூரை மேல ஏறுறாங்க, மொத்தமா இடிஞ்சு விழுது. ஆமா, அந்த ஓலை பாய்ந்த அந்த குடிசை வந்து இடிஞ்சு வந்து விழுகுது. அப்புறம் வந்து இப்ப பேனர் வழியா பிடிச்சிட்டு போய் வந்து அந்த பால்கனியில வந்து ஏறுறாங்க, சாரத்துல ஏறுறாங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறாங்க, உள்ள உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. ஆமா, டிரான்ஸ்பார்மர் மேல எல்லாம் ஏறுறாங்கன்னு போதுதான் வந்து அப்ப வந்து கரண்ட் வந்து கட் பண்றாங்க, பவர் வந்து கட் பண்றாங்க. இது வந்து மொத்த கூட்டத்துக்கும் வந்து பவரை கட் பண்றாங்க. ரெண்டாவது இவங்க மேல வந்து அந்த பல வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்ல ஓடக்கூடிய எலக்ட்ரிக் லைன் வந்து போயிட்டு இருக்கு, அதுக்கு ரொம்ப அருகாமையில தான் நிக்கிறாங்க. எந்த சமயத்துல எது வேணா வந்து நடக்கலாம். மொத்த கூட்டமும் ஒரு அன்கண்ட்ரோலா என்ன வேணா செய்வாங்க, என்ன வேணா அட்டூழியம் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது உண்மையிலேயே இதுக்கு வந்து போலீஸ் வந்து ஒரு தடியடி செஞ்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய இது வந்து அதிகமா இருக்கும். பொதுவாக வந்து போலீஸை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் கூட்டம் நடத்துது அப்படின்னு சொன்னா அவங்கள போய் ரொம்ப அவங்கள வந்து சீண்ட மாட்டாங்க, யாரையுமே சீண்ட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாறலாம், இந்த கட்சியே வந்து பவர். அது மட்டும் இல்ல, அது அங்க வந்து ஒரு கலவர சூழல் உருவாயிரும். அடுத்தது வந்து இதை வைத்து எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுவாங்கன்றதுனால ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிகளோட பிரச்சனை பண்ணாம இருக்கிறத தான் போலீஸ் வந்து விரும்புவாங்க. அதுதான் வந்து நேற்று வந்து நடந்திருக்குது. மற்றபடி இந்த போலீஸ் வந்து போட்ட நிபந்தனைகளா இருக்கட்டும், கட்டுப்பாடா இருக்கட்டும், இதையெல்லாம் மீறுறாங்களே அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இவர் வந்து 8:45 நான் வந்து நாமக்கல்ல பேசுவேன்னு சொல்லிட்டு 8:45 தான் பிரைவேட் ஃபிளைட்ல வந்து ஏறுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கே வராரு. அப்ப நீ வந்து மக்களை, உன்னுடைய ரசிகர்களை எப்படி ஒரு கிள்ளுக்கீரையா, ஒரு முட்டாள்கள் கூட்டமா வந்து நீ கருதுறன்றதுக்கு அதுவே ஒரு ஆதாரம். 8:45 நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு 8:45 சென்னையில ஏறி 1 மணி நேரம், திருச்சி வந்து அங்க இருந்து 2 மணி நேரம், 5 மணி நேரம், நாமக்கல்லுக்கு நீ போய் சேர்றதே ஒரு 4 hours 5 hours லேட்டா தான் அங்க வந்து போய் சேர்ற. ஆமா, அங்க இருந்து கரூர் வர்றதுக்கு 12 மணிக்கு பேசுறதுக்கு பதிலா சாயங்காலம் 7 மணிக்கு வர, கூட்டத்தையும் கூட்டிட்டு வர. அப்ப இந்த கூட்டம் வந்து இதெல்லாம் நீங்க தொகுத்து பார்க்கும் போது தன்னை வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து விரும்புகிறார்கள், அடுத்த முதலமைச்சர் வந்து நான் தான் அப்படின்ற அந்த பதவி வெறி இருக்கு இல்லையா, அந்த பதவி வெறிக்கு ஒரு பாசிஸ்டுக்குரிய இந்த அப்ரோச்சை வந்து விஜய் வந்து முன்வைக்கிறாரு. அரசியல் பேசக்கூடாது, ஹிட்லர் லெவலுக்கு கொண்டு போறீங்க. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீ இந்த சம்பவம் முடிந்த உடனே ட்விட்டர்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வித் விஜய். இப்ப குற்றம் செய்தவர்கள் யார், தவறு இழைத்தவர்கள் யார், இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, 41 பேர் இறந்து போயிருக்காங்க,
அவங்க வீடுகளுக்கு போய் ஒரு ஆறுதலா அனுசரணையா இருப்போன்றதை விட்டுட்டு தலைதெறிக்க வந்து எங்க ஓடுறாரு, சென்னைக்கு ஓடுறாரு. ஃபீலிங்ல இருந்திருப்பாரு, வருத்தத்துல இருந்திருப்பாரு. அவரால் அதை எப்படி கையாளன்னு கூட தெரியாம கூட இருந்திருக்கலாம். அதனால ஒரு போயிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப கள்ளக்குறிச்சிக்கும் ஃபீல் பண்ணி தானே போய் பாத்தீங்க. கள்ளக்குறிச்சி வந்து விஷச்சாராய சாவுல வந்து 60 பேர் இறந்து போனாங்க. அதுக்கு ஃபீல் பண்ணி போய் பாத்தீங்கல்ல. இது உங்க சொந்த கட்சிக்காரன், உன்னுடைய சொந்த ரசிகர். அவரு மட்டும் இல்லையே, புஷி ஆனந்த் இல்ல, நிர்மல்குமார், அதான் சொல்லுவாங்க. ஆதவர்ஜுனா யாருமே வந்து இல்ல. மாவட்ட செயலாளர் வந்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு நேத்து வரைக்கும் மொத்தமா அதை பாத்துக்கிட்டதே வந்து கவர்மெண்ட். ஆமா, டிஎம்கே. அப்ப இவங்க எல்லாம் வந்து எங்க போனாங்க, ஏன் வந்து வரவில்லை? ஏடிஎம்கே காரங்களும் டிஎம்கே காரங்களும் கையை பிடிச்சிக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு வந்து மனித சங்கிலி மாதிரி பிடிச்சிக்கிட்டு அனுப்பி வச்சதெல்லாம் பார்த்தோம். ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது, டிவிகே காரங்க யாரும் இல்ல. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த விஜய் என்ற ஒரு நட்சத்திர இமேஜை வந்து உருவாக்கி நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு சுயநலம் கலந்த ஒரு பதவி வெறிதான் வந்து விஜய்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் வந்து இந்த இவ்வளவு பேர் கொல்லப்பட்ட பிறகு அவங்க கூட நிப்போன்றது அவருக்கு வந்து தோணல. க்ரௌடு மேனேஜ்மெண்ட் தெரியல, ஒரு பிரச்சனையை கையாள தெரியலன்னு சொல்ல வரீங்களா, அல்லது அவங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு இல்ல? அந்த கிரௌட இப்படிதான் இருக்கணும், இந்த குறுகிய இடத்துல வந்து ஆயிரக்கணக்கில் வந்து திணிக்கணும், திணிச்சிட்டு அவங்க வந்து அவங்கள்ட்ட பஞ்ச் லைன் வந்து பேசணும், கரூர்ல மாஸ் காட்டணும். இதை வந்து திட்டமிட்டு விஜய் கட்சி தலைமை நிர்வாகிகளும் வந்து செய்யறாங்க. இதுதான் முதன்மையான குற்றம். நீ வந்து போலீஸுக்கு பெர்மிஷன் கேட்கும்போது 10,000 பேருன்னு சொல்லிட்டு இப்ப நீ 30,000 பேரத்தை வந்து எப்படி நீ கூட்டிட்டு வந்த? விஜய் பேசுறது எடுபடல. ஆமா, கூட்டம் தான் எடுபடும். ஆமா, அதுதான் வந்து எடுபடும். அப்ப இப்படி வந்து தனக்கு வந்து ஒரு மாஸ் காட்டுறது இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாஸ் அப்படின்றது ஒரு கும்பல் மனநிலை. இப்ப இவங்க வந்து இவ்வளவு அட்டூழியங்கள் இந்த ரசிகர்கள் பண்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, விஜயே அவர்கள் வந்து உசுப்பேத்தி விடுறாரு. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுன்றத நேரடியாவோ மறைமுகமாக அவர் உருப்பேத்தி விடுறாரு. போலீஸ் போடுற கண்டிஷன்லாம் நம்ம ஏத்துக்க வேணாம் அப்படின்னு அவர் வாய் வார்த்தையிலேயே வந்து சொல்றாரு. அப்ப தொடர்ந்து இப்படி செய்வதனுடைய ஒரு தர்க்க ரீதியான ஒரு எண்டு தான் வந்து கரூரில் நடந்த இந்த துயரமான. சரி, இப்ப இந்த இடத்த வந்து நீங்க கொடுத்ததுக்கு பதிலாக அவங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்துருக்கலாம்ல. இந்த இடம் பெரிய இடம், அவங்க கேட்ட இடம் வந்து இன்னொரு இதை விட கொஞ்சம் குறுகலான இடம் தான். இது வந்து இப்போ 80 அடி ரோடு, கொஞ்சம் ஸ்பேஸும் கூட இருக்குது. அப்ப அங்க இவ்வளவு கூட்டம் கூடியிருக்காது இல்ல? விஜய் தரப்பு கேட்ட இடம் வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சிட்டிக்குள்ள இருக்கு, மொத்தமா முடங்கி இருக்கும். ஆமா, முடங்கினது மட்டும் இல்ல, இந்த பலி என்பது வந்து இன்னும் அதிகமா நடந்திருக்கும். அதை இப்ப கொடுத்துருக்கிறது வந்து 80 அடி சாலை. இதை விட ஒரு குறுகிய பகுதி தான் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா. ஆனா வந்து உதயநிதியும் ஸ்டாலினும் பேசுனது வந்து பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானா. அதை வந்து விஜய் தரப்பு கேட்கல, கேட்டது வந்து இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா தான். அதுல வந்து கொடுக்காம இருந்தது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பல பத்திரிகையாளர்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க ஆதரவாளர், அவர் மேல அனுசரணை உள்ளவர்களே சொல்றாங்க. இது வந்து சிட்டிக்குள்ள இருக்கு, அங்க போனீங்கன்னா வந்து சிட்டியே முடங்கிரும், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாம் முடங்கிரும், வியாபாரம் அது இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அதனால இங்க இந்த வேலுச்சாமிபுரமா நாச்சியார்புரமா வேலுச்சாமிபுரம் தான், வேலுச்சாமிபுரம் எடப்பாடி நடத்தின இடம் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால அதுலயும் ஒன்றும் சதியோ ஒன்றும் வந்து இல்லை. ரெண்டாவது, விஜய்க்கு கட்டளை போடுறது, நிபந்தனை விதிக்கிறது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. கோர்ட்டே அதெல்லாம் சொல்லியிருக்கு, இழப்பீடு வரைக்கும் கொடுக்கணும், பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்ட இழப்பீடு கொடுக்கணும் வரைக்கும் இருக்கு. அப்ப கோர்ட்டினுடைய கண்காணிப்புல போய் உத்தரவு போட்ட பிறகும் தொடர்ந்து நீ வந்து அந்த பழைய பாணி இருக்குல்ல, மக்கள் வந்து எனக்காக காத்திருக்கணும், 8:45 சொன்னா நான் 2 மணிக்கு தான் வருவேன், 2 மணிக்குன்னா 7 மணிக்கு தான் வருவேன், இவ்வளவு பேர் காத்திருக்கணும், என் பின்னாடி ஒரு கூட்டத்தையும் கூட்டிட்டு வருவேன், அவங்களும் வந்து சேருவாங்க, வழியங்களையும் இருப்பாங்க. இப்படி வந்து போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பேசின இடத்துல இருந்து ஒரு 50-100 மீட்டர் தள்ளி வந்து ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் இருக்கு, அங்கேயே நிறுத்து பேசுங்கன்னு சொன்னோம், அங்கேயே பேசி இருந்தா கூட இந்த விபத்து வந்து நடந்திருக்காது அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து. இன்னொன்னு சொல்றாங்க, கிரௌட் அதிகமாயிருச்சு, நீங்க ஒரு கிரௌடோட உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி ஆயிரும், கேன்சல் பண்ணிருங்கன்னு சொன்னோம். அவங்க மீறி 5 நிமிஷம் தான் பேசுவோம், பெர்மிஷன் கொடுங்கன்னு மீறி தான் வந்தாங்க. கரெக்ட், இது ஒரு பாயிண்ட். அப்ப அதை மீறி வந்து 5 நிமிஷம் பேசினதன் மூலமாக என்னாச்சு, அவ்வளவு பேர் விஜயை பார்க்கணும்னு சொல்லி நெருக்கி அடிச்சுட்டு வந்து முன்னாடி வந்து வராங்க. இப்போ இவர் வண்டி உள்ள வரணும் அப்படின்னாலே அது பெரிய பஸ், அந்த பஸ் உள்ள வரணும். வந்த ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தருடைய வாக்குமூலம் ஒண்ணு இருக்குது, அந்த பையன் வந்து வீடியோ போட்டிருக்கா, அப்படியே நாங்க உள்ள வந்ததுனாலதான் நெருக்கடி அதிகமாயிருச்சு, மூச்சு திணறல் அதிகமாயிருச்சு, நாங்க கூட வெளியே போயிட்டு தண்ணி குடிச்ச பிறகுதான் உயிர் வந்த மாதிரி இருந்தது
ஆனா மத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. உள்ள நீங்க மாட்டிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது, எங்கேயும் போக முடியாது. அப்படி போக முடியாது. அப்ப குழந்தைகள் பரிதாபகரமா வந்து கொல்லப்பட்டதா இருக்கட்டும், பெண்கள் மாட்டிக்கிட்டதா இருக்கட்டும், ஆண்கள், இளைஞர்கள் எல்லா தரப்பினரும் இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதனால விஜய் வந்து போலீஸ் வந்து இவ்வளவு கடைசி நேரத்தில் இவ்வளவெல்லாம் செய்து கூட ஒன்றை கூட வந்து விஜய் கட்சி வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலை. ஆரம்பத்திலேருந்து இவர்களுடைய இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்டார்டம் இமேஜை உருவாக்கி வந்து நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம். அவங்க இப்போ விஜய் ரசிகர்களோ விஜய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2026 நடந்து தேர்தல் முடிஞ்சால் நம்ம தான் முதலமைச்சர், நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்றத அவங்க மனசளவில் அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நேற்று புதிய தலைமுறை டிபேட்டில் வந்து கார்த்திகேயன் வந்து மற்றவங்கள்ட்ட இவர்கிட்ட ஜீவாட்ட வந்து கேட்குறாரு, காங்கிரஸுக்கு 100 வருஷம் வரலாறு இருக்குது, ஜனசங்கத்துக்கு 100 வருஷம் வரலாறு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. ஆனால் நீங்கள் விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் ஒரு பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் தானே வந்திருக்காங்க, ஒரு புது கட்சின்னு பார்க்க மாட்டீங்களா அப்படியே நீங்கள் அப்படி வந்து கேட்குறாரு. இதுக்கு என்னுடைய பதில் இல்லைன்னா, நீங்கள் புதுசாக ஆரம்பித்து 1 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த முதலமைச்சர் நீங்கள் வரக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து வார்டு கவுன்சிலர் ஆவேன், உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஜெயிப்பேன், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போவோம், நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், அப்படி வர வேண்டியது தானே. அப்படி இல்லை, கட்சி ஆரம்பிச்ச உடனே அடுத்த முதலமைச்சர் நான் தான். இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு அண்ணா சொன்னது ஞாபகம் வருது. 1967 வெற்றி பெற்ற உடனே நாம் இவ்வளவு சீக்கிரம் ஜெயித்திருக்க கூடாது அப்படின்னு அண்ணா சொன்னார். ஏன்னா அவங்க தம்பிகள் எல்லாம் இன்னும் அதுல பயிற்சி ஆயிருந்திருக்கணும், அதன் பிறகு வந்திருந்தாங்கன்னா இன்னும் அவங்க பக்குவத்தோடு அதை வந்திருக்க முடியும். 18 வருஷங்கிறது ஒரு குறைவான ஆண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அண்ணாவுக்கே 18 வருஷம் குறைவு அப்படின்னு சொன்னா விஜய்க்கெல்லாம் நீங்க வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுத்தீங்கன்னா கூட பத்தாது. அப்படி இருக்கும்போது அவங்க மனசளவில் வந்து நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், மற்றவங்களையெல்லாம் வந்து ஒரு மலிவாக பேசுறதா இருக்கட்டும், விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், அந்த பதவி வெறி என்பது நேற்று வந்து கரூர்ல நடந்த இந்த துயரமான சம்பவத்துக்கு அந்த விஜயனுடைய பதவி வெறியும் இந்த நட்சத்திர வழிபாடு பாணியிலான அவருடைய அரசியலும் இதுதான் முக்கியமான காரணம். எனக்கு இதுல மையமான கேள்வி என்னன்னா, பொறுப்பாக நடந்து கொண்ட அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வருது. ஸ்பாட்டுக்கு உடனே போன செந்தில் பாலாஜி மேல விமர்சனங்கள் வருது. அவங்க கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சாங்க, ஏடிஎம்கே வரைக்கும் வேலை செஞ்சாங்க, நம்ம சீமான் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கோ அல்லது விபத்துக்கோ எந்த பொறுப்பும் இல்லாத ஆட்கள் எல்லாமே பொறுப்படுத்திட்டு செஞ்சிருக்கிறத பாக்குறோம். இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மொத்தமா பொறுப்பே ஏற்கல, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க, இல்லாம போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, எப்படி வேணா சொல்லலாம், யாரும் இல்லை. ஆனா அவர்களை எதிர்கட்சிகள் விமர்சிக்காமல் இவங்களை விமர்சிக்கிறது என்ன காரணம்? இது வந்து ஒரு சதிங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒய்+ செக்யூரிட்டி கொடுக்கும் போதே ஒரு சந்தேகம் இருந்தது. விஜய் பாதுகாப்பா மற்ற இடங்கள்ல போய் திமுகவை திட்டுறதுக்கு இங்க பிஜேபி வந்து வாலண்டியரா வந்து இந்த பாதுகாப்பு தைரியமா பேசு நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இப்ப நேற்று கூட விஜய் வீட்டு முன்னாடி வந்து துணை ராணுவ படை வீரர்கள் கூடுதலா போட்டிருக்கிறாங்க, ஸ்டேட் போலீஸ் அங்க நிக்குது. இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜய் வந்து திமுக எதிர்ப்புல அவர் தான் தீவிரமா ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. எடப்பாடி பேசுறதோ அல்லது அண்ணாமலை நயனா நாயந்தன் பேசுறதெல்லாம் மக்கள் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, விஜய் பேசுறதா டாப் கியர்ல போகுது அப்படின்னு சொல்லி இதை வந்து தொடர்ந்து அவர் திமுகவை திட்ட வேண்டும் என்று சொன்னால் அது மாதிரி விஜய்க்கு ஏற்பட்டிருக்க அந்த நெருக்கடியிலிருந்து அவரை காப்பாற்ற வேண்டும். அப்ப என்ன செய்யறது, மொத்த பாலையும் வந்து திமுக பக்கம் உருட்டி விட்டு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம், போலீஸ் தான் காரணம், இந்த நரேட்டிவை வந்து பிஜேபி சங்கிகள் ஒரு பக்கம் செய்யறாங்க, எடப்பாடி மற்றும் அதிமுக காரங்க செய்யறாங்க, தாவேகா காரங்க அவங்களும் வந்து செய்யறாங்க. அப்ப இதன் மூலம் விஜய் வந்து நம்ம பேரத்துல வந்து படிய வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் வந்து போடுறாங்க. கூட்டணி விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடக்கும். இப்போ வந்து அண்ணாமலை பேசினதா இருக்கட்டும், அல்லது வந்து அங்க மோடி வந்து உடனே இதுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சதா இருக்கட்டும், நிவாரண தொகையை அறிவிச்சதா இருக்கட்டும், அதை வழங்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு கரூர் போறதா இருக்கட்டும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஜயை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பிஜேபி வந்து முயற்சி பண்ணுது. விஜயும் இதை மறுக்க முடியாது. ஏன்னா 41 பேர் இறந்ததை நீ விட்டுட்டு ஓடி போயிட்ட,
ஓடி வந்து மக்கள் மத்தியிலையும் உன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் மத்தியிலையுமே நீ வச்சிருந்த அந்த இமேஜ்ன்றது பலூன்ல குத்துன ஊசி மாதிரி வந்து உன் பலூன் வந்து உடஞ்சு போச்சு. நீ வந்து ஹீரோவும் கிடையாது, நாயகனும் கிடையாது, காப்பாத்தலாம் வரமாட்டேன். ஆமா, போர்ப்புற நீ முழங்குற மாதிரி பாட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணதெல்லாம் இப்ப எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. அப்ப விஜய் வந்து இந்த 41 பேர் இறந்ததுக்கு பதில் சொல்லணும்னு வந்து அந்த அவஸ்தையிலிருந்து தப்பிக்கணும்னு சொன்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கே லைன் எடுக்கிறதா அவருக்கு சேஃப். அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆலவர்ஜுனா போட்ட அந்த மனுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் போட்ட மனுல செந்தில் பாலாஜி விசாரிக்கணும், திமுக அரசு சதி செய்திருக்கிறது, போலீஸ் வேணும், அல்லது சிறப்பு புலனாய்வு குழு வந்து இப்போ நீதிமன்றமே நியமிக்கணும், இப்படின்னு அவங்க போறது வந்து அப்ப விஜய்க்கும் அது சேஃப். தன்னுடைய தவறுகள், தன்னுடைய முட்டாள்தனங்கள், இதுல இருந்து இதனாலதான் இந்த பலி நடந்திருக்கிறது அப்படின்றத தப்பிச்சுட்டு மீண்டும் வந்து அப்ப அவர் போட்ட ட்விட்ல வந்து பாருங்க, அனைத்திலிருந்து மீண்டும் வந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. நீங்க இந்த சென்னையில வந்து பிளைட் இறங்கும் போது கேக்குறாங்க சார் 30 பேர் மேல இறந்துட்டாங்க சார், பதில் சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு பேக்க தூக்கி போட்டு போறாரு. 20 லட்சம்ன்றதெல்லாம் எதுக்கு அறிவிக்கிறாருன்னா, திமுக அரசு 10 லட்சம் கொடுத்ததுன்னா நான் 20 கொடுப்பேன், ஏன் ஆளுக்கு 2 கோடி கூட, நீதான் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறல்ல, 2 கோடி கொடுத்தா குறைஞ்சா போவ. அப்ப இதெல்லாம் வந்து செய்து கொண்டு இப்பவும் விஜய் வந்து தன்னோட முதலமைச்சர் கனவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டுச்சு. அதுதான் கவலை. ஆமா, அந்த நெருடலை எப்படி சமாளிச்சுட்டு திரும்ப நம்ம எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற சுயநலம் கலந்த இதுலதான் அவர் இருக்கிறாரு. அதனால இவர் வந்து பிஜேபியோ ஏடிஎம்கேயோடவே சேருவதற்கும், அவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து இதை திமுக மேல உருட்டுவதற்கும், அதுக்கு ஒன்றிய அரசு வந்து உதவி செய்வதற்கும், இல்ல இப்ப கோர்ட்ல இப்ப சிபிஐ விசாரணை போட்டாங்கன்னு வைங்க, சிபிஐ யார் கையில இருக்கு, பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி வேணாலும் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியும், வழக்கு விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பிஜேபியும் விஜயும் தான் வந்து இப்பொழுது வந்து மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. விஜய் வந்து யார சொல்றாரு, திமுகவும் பிஜேபியும் மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கிறாங்க, வெளியே எதிர்க்கிறது போல எதிர்ப்பாங்க, உள்ளுக்குள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அண்டர் கிரவுண்ட் டீலிங். ஆனா இப்ப அது அவருக்கு தான் பொருந்தும் அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், குறிப்பாக டிவிக்கு அனுதாபிகள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினருடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.